ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சைட்லேருந்து முக்கியமாக விஜய் சேதுபதி சார் ஒரு சைடில் இருந்து நம்ம எலிமினேட் ஆகியிருந்த வர்ஷினி வெங்கட்டுக்கு ஒரு முக்கியமான பெட்டி ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய சர்ப்ரைஸான திங்ஸ்லாம் இருந்திருக்கு. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கடைசி வீக்கெண்ட் எபிசோடில் எலிமினேட் ஆகி போயிட்டவங்க தான் வர்ஷினி வெங்கட். அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கான டிசர்வே கிடையாது. அது ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் நிறைய கான்ட்ரவர்சிஸ் பேசப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய பேருக்கு விஜய் சேதுபதி சார் பர்சனலாக நிறைய கிஃப்ட்டில் சென்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு கடிதம் கூட ஒரு பெட்டியுமே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன ஆச்சு, என்ன பெட்டி இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க வர்ஷினி வெங்கட். அதுக்கப்புறம் ஓகே அதில் பிக் பாஸ் லோகோ இருக்கிறத பார்த்து திறந்து பார்க்கும்போது பிக் பாஸ் கண்ணு போட்ட ஒரு சின்ன ஒரு ட்ராஃபி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் கூட ஒரு கடிதம் இருந்திருக்கு. அது என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே வீக்கான கண்டஸ்டன்ட்டும் கிடையாது, நீங்கள் ரொம்ப நார்மல் கண்டஸ்டன்ட்டும் கிடையாது, நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் தான். அப்கமிங் வீக்ஸில் நிறைய ஃபிசிக்கல் டாஸ்க் வரப்போகுது. நீங்கள் ஒரு ஜிம் ஃப்ரீக் அப்படின்றதுனால தான் உங்களை உள்ளே விட்டுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அப்கமிங் டாஸ்க் வரத்துக்குள்ளேயே, அந்த ஜிம்க்கான டாஸ்க்லாம் வரத்துக்குள்ளேயே நீங்கள் எலிமினேட் ஆகி போயிட்டீங்க. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணதை நான் பார்த்தேன். நீங்கள் நம்ம வெளியே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உள்ளே இருந்திருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதே நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரின்சிபல் ரோல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உங்களை தவிர யாருமே அந்த ரோலுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த விதத்துலையும் கஷ்டப்படாதீங்க. நீங்கள் நல்லா தான் விளையாடுனீங்க. பட் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் அங்கே ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்தீங்க, நான் நிறைய லேர்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், நிறைய நாலேஜ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே உண்மை தான். நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்க பிக் பாஸ் மூலமாக. ஸோ கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக ஆகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி சார் பர்சனலாக ஒரு லெட்டர் எழுதி அது கீழே அவரோட சைன் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக இருக்குது. வர்ஷினி வெங்கட்டுமே அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் போரிங்காக பண்ணுறாரோ ஒரு வேளை ஹோஸ்டிங் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தோணிகிட்டு இருந்துச்சு. எல்லாம் கம்பேக் இந்தியனை தவிர இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்பேக் கமல் சார் அப்படின்ற மாதிரி டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி கமல் சாரே பண்ணியிருந்தா நல்லா பண்ணியிருப்பாரோப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஓன் கட்சியிலிருந்து கோவை தங்கவேலு பற்றி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சி அடுத்த முறை கண்டிப்பாக நம்மளோட கமல் சார் ஹோஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கவே தான் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய அமெரிக்கா போகிறதுக்கான வேலைகள்லாம் இருக்கவே தான் அவர் பண்ணலை. ஆனால் அடுத்த சீசன் அவர் எல்லா வேலையும் பிஸி மொத்தத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். ஸோ அதனால் அடுத்த சீசன் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி மக்களுக்கு கமல் சார் வரணும் அப்படின்ற பெரிய ஆசை இருக்குது. அப்படி இருக்கும் சமயத்தில் இவர் வந்துட்டார் அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சன்பகைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.